கேஸ் வெல்கம் பேக் டு ஜெய் ரியாக்ஷன்ஸ் மீ ஜீவா. என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கடைசி உலக போரில் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்லிக்கணும்னு சொன்னால், தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். 4600 கிட்டத்தட்ட 4600 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. இன்னுமே அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு இன்னும் சப்போர்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. அப்போ தான் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம இப்போ இது ரியாக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்க கடைசி வகுப்பில் வந்து சாங் வந்துச்சு. சாங் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. கிளிம்ஸும் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு வரோம். ஓகே, லெட்ஸ் கோ. ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளனர். செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பிளாஸ்டிங். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டர் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். ஃபுல்லா வைலன்ஸ். அல்டிமேட் ஃபைட். அவன் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு நீ கடந்து போய்தான். என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். புலி விஎஃப்எக்ஸ் என்ன? இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டில் கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இருந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பல் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகே, தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்தது. பிளாஸ்ட் பண்ணிட்டீங்களாடா? பிளாஸ்டிங் தியேட்டர்ஸ் வேர்ல்டு வைட் ஆன் செப்டம்பர் 20. ஓகே, 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ட்ரெய்லர் வந்து படம் வந்து 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லர் கட் வந்து சொன்னால் ஸ்டார்ட்லேயே நம்ம கிளிம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். கடைசி உலக போர் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிளிம்ஸுமே விட்டுருந்தாங்க. இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ஸ்டார்ட்லேயே காட்டியிருக்காங்க சீனா ரஷ்யா சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஏதோ ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிற மாதிரி. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் சீனா ரஷ்யா வந்து இந்தியாவோட கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய விஷயம். பட் இப்போ அதை வச்சு ஒரு இதை கொண்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் கதையை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை. இப்போ ஏழை மக்கள் அப்புறம் உயர்ந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க தானே, பணக்காரவங்க. இப்போ இதில் வந்து இந்த இப்போ வந்து இந்த உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை அதெல்லாம் வெளியே இருந்து கிடைக்கும். கவர்மெண்டால எப்படியும் கிடைக்கும். அதெல்லாம் வந்து இந்த பணக்காரங்களுக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு எதிர்த்து நம்ம இப்போ பாதி வந்து போராடுற மாதிரியும் அவரை வந்து ஒரு தீவிரவாதியா அங்கே வந்து குறிப்பிடுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. படம் ட்ரெய்லர் வந்து நல்லா தான் இருக்குது. இதில் மியூசிக்கும் பார்த்தோன்னு சொன்னால் மியூசிக் பேக் மியூசிக்லாம் கொஞ்சம் ஓகே. அது ஃபுல்லாகவே கம்போஸ் பண்ணது வந்து நம்ம இப்போ பாதி தான். டைரக்டரும் நம்ம இப்போ பாதி தான். அதை இங்கே சொல்லி ஆகணும். ப்ரெசென்ட் பண்ணுறதும் அவரே தான். அப்புறம் எடிட் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அருண். அப்புறம் ஓகே, காஸ்டிங் வந்து இப்போ தமிழா நசார் இருக்காரு. அப்புறம் நம்ம நட்ராஜ், அநேகா இருக்கான். அநேகா தான் இல்லை நம்ம ஹீரோயின் காட்டியிருந்தாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி, படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.